வணக்கம் மச்சீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? யூடியூப் டுட்டோரியல் சீரிஸ் தமிழ் 2022ஓட எபிசோடு 28 தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களோட சேனலில் நம்ம சேனலில் நீங்கள் பணம் கட்டி ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9791553680 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை இலவசமாக ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை முழுமையாக பார்த்துட்டு அதில் சொன்ன விஷயங்களை கரெக்டாக செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சேனலில் இலவசமாகவும் நான் ப்ரொமோட் பண்ணுறேன். ஸோ இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே, வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஆமாம், வீடியோக்குள்ளே தான் இப்போ இருக்கும். ஸோ இப்போது மேட்ரு என்னென்னா, யூடியூப்பில் நாம் அப்லோட் பண்ணுற வீடியோஸை என்ன ரெசல்யூஷனில் எடுக்கணும், என்ன ரெசல்யூஷனில் அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஸோ வீடியோ ரெசல்யூஷனை பற்றி தான் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப வளவலலாம் பேச போகிறது இல்லைங்க இந்த வீடியோவில். வீடியோ ரொம்ப சிம்பிளாக ஷார்ட்டாக தான் இருக்கும். அதனால் ஒரே ஒரு வாட்டி ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டிங்கனாலே போதுமானது. இப்போ நம்ம விஷயத்துக்கு வரும். ஸோ யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 ரெசல்யூஷனில் நீங்கள் வீடியோஸை அப்லோட் பண்ணலாங்க. ஒன்று வந்து 720 பிக்சல், ரெண்டாவது 1080 பிக்சல், மூணாவது 2K அண்ட் நாலாவது 4K. எனக்கு தெரிஞ்சு இப்போ வர எல்லா மொபைல்ஸ்லேயுமே மோஸ்ட்லி இந்த நாளத்தில் ஏதாவது ஒரு ரெசல்யூஷன்லையாவது உங்களால் வீடியோஸை ஷூட் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் தி மொபைல் ஃபோன்ஸில் 720 பிக்சல் அண்ட் 1080 பிக்சலில் தாராளமாக உங்களால் வீடியோஸ் எடுக்க முடியும். அதை எடிட் பண்ணுறதுக்கு வேணால் மேபி அந்த மொபைல் வந்துட்டு சிரமப்படலாம். ஏன்னா நீங்கள் எந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்களோ அல்லது சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்களோ அது ஓரளவுக்காவது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் தான் அதில் உங்களால் ஓரளவுக்கு ஹை குவாலிட்டி வீடியோஸை வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மொபைலில் 4K வீடியோஸ் உங்களால் எடுக்க முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். 4Kல நீங்கள் வீடியோஸை ஷூட் பண்ணிடலாம். பட் அதை எங்கே கொண்டு போய் எடிட் பண்ணுவீங்க? நீங்கள் ஒரு மொபைல் யூடியூபராக இருக்கீங்க அப்படின்னா மொபைலில் தான் வீடியோஸை எடிட் பண்ணுவீங்க இல்லையா? அப்போ அந்த மொபைல் வந்துட்டு 4K வீடியோஸை சப்போர்ட் பண்ணணும். ஸோ அது சப்போர்ட் பண்ண முடியல, அதால் அந்த 4K வீடியோஸை வந்துட்டு இம்போர்ட்டே பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் அதை எடிட் பண்ண முடியாது. அப்போது கண்டிப்பாக அந்த எடிட்டிங் சாஃப்ட்வேர் வந்துட்டு ரொம்ப முக்கியங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எதில் எடிட் பண்ணுறீங்கன்றத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மொபைல் எடிட் பண்ணுறீங்களா, இல்லை பிசியில் ஏதாவது சாஃப்ட்வேரில் எடிட் பண்ணுறீங்களா, அப்ளிகேஷன் ஆர் சாஃப்ட்வேர் எதில் எடிட் பண்ணுறீங்கன்றத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எதில் எடிட் பண்ணுறீங்களோ அந்த எடிட்டிங் சாஃப்ட்வேர் ஆர் அப்ளிகேஷனுடைய ஹை எக்ஸ்போர்ட் குவாலிட்டி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதோட அதிகபட்ச எக்ஸ்போர்ட் குவாலிட்டி 1080 பிக்சலா இல்லை 2Kவா இல்லை 4Kவா என்னங்கிறத நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம், உங்கள் மொபைலுடைய ஹை குவாலிட்டி, எந்த அளவுக்கு ஹை குவாலிட்டி வீடியோஸை அதில் ஷூட் பண்ண முடியும். சில மொபைல்ஸில் பார்த்தீங்கன்னா 1080 பிக்சலுக்கு மேலே வீடியோஸ் எடுக்க முடியாது. ஒரு சில மொபைல்ஸில் 2K அதுக்கு மேலே 4K. ஸோ எந்த கெப்பாசிட்டி, எந்த குவாலிட்டியில் அதிகபட்சமாக உங்களால் வீடியோஸை ஷூட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட கேமரா குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அண்ட் உங்களுடைய எடிட்டிங் அப்ளிகேஷன் ஆர் சாஃப்ட்வேர் அதோடைய குவாலிட்டி, ஸோ ரெண்டையும் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு 1080 பிக்சல் வரைக்கும் தான் அதிகபட்சம் உங்களால் வீடியோஸ் எடுக்க முடியுது அப்படின்னா அதுவே வந்துட்டு போதும் என்னை பொறுத்த வரைக்கும். 1080 பிக்சலில் நீங்கள் ஒரு வீடியோ எடுத்து 1080 பிக்சல்லையே எடிட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி அதை நீங்கள் தாராளமாக யூடியூப்பில் அப்லோட் பண்ணலாம். அதுக்கு ரீச் அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்லாவே இருக்கும். அதே நேரத்தில் 4K வீடியோஸ் அப்போ என்னால் எடுக்க முடியும், அதே மாதிரி 4K வீடியோஸ் என்னால் எடிட் பண்ணவும் முடியும், அதுக்கேற்ற சாஃப்ட்வேர் இருக்குது. அப்போ 4K வீடியோஸ்லாம் வந்து வேஸ்ட்டாக, அதை யூடியூப்பில் அப்லோட் பண்ணக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா அதையும் நீங்கள் தாராளமாக அப்லோட் பண்ணலாம். நான் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லலை. பட் இப்போ நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க, உங்களுடைய வியூவர் வந்துட்டு அந்த வீடியோவை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு டேட்டா வந்துட்டு செலவாகும். ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒருத்தர் வந்துட்டு ஒரு நாளைக்கு 1.5 GB டேட்டா தான் போட்டிருக்காரு அல்லது ஒரு 2 GB டேட்டா தான் போட்டிருக்காருன்னா நீங்கள் 4K வீடியோஸ்லாம் நிறையா அப்லோட் பண்ணும்போது அவங்களுடைய டேட்டா வந்துட்டு நிறைய செலவாகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, உங்கள் சேனலில் போட்டிருக்க ஒரு சில வீடியோஸை மட்டும் பார்த்துட்டு அவங்க போயிடுவாங்க. எல்லா வீடியோஸையும் வந்துட்டு அவங்களுக்கு பார்க்கணுங்கிற எண்ணம் இருக்காது. ஏன்னா சில பேர் இதெல்லாம் நோட் பண்ணுவாங்க, என்னடா அது இந்த சேனலில் போய்ட்டு வீடியோஸ் பார்த்தா நிறைய நமக்கு டேட்டா செலவாகுதுன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயே வரமாட்டாங்க. பாதி பேத்துக்கு இதை பற்றி தெரியறதில்ல. பட் இதை பற்றி தெரிஞ்சவங்க கண்டிப்பாக அந்த வீடியோஸை பார்க்க மாட்டாங்க. ஸோ நம்மளோட வியூவரையும் நம்ம வந்துட்டு கண்டிப்பாக மதிக்கணும். அப்போ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 4Kல நீங்கள் ஒரு வீடியோ எடுக்கிறீங்கன்னா அதை ஒரு 1080 பிக்சலில் தாராளமாக உங்களால் எடிட் பண்ணி அவுட்புட் எடுக்க முடியும். ஸோ ஒரு 1080p வீடியோவை நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணும்போது ரொம்ப அதிகமாக டேட்டா வந்து அந்த வியூவருக்கு செலவாகாது. ஸோ வியூவருக்கும் அது வந்துட்டு ஓரளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கும், நமக்கும் வந்துட்டு அது வந்து நல்ல ஒரு ஸ்பீடப்பான ஒரு வேலையாக இருக்கும். எப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு மொபைலில் 1080 பிக்சல் வீடியோவை எடிட் பண்ணி அவுட்புட் எடுக்கிறதுக்கும் 4K வீடியோஸ் எடிட் பண்ணி அவுட்புட் எடுக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. 1080p வீடியோவை விட ஃபைல் சைஸ் வந்து 4K வீடியோஸ்க்கு அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு 10 நிமிஷம் வீடியோவை நீங்கள் எடுத்து எடிட் பண்ணி அவுட்புட் எடுக்கிறீங்க, ஓகேங்களா? 1080 பிக்சலில் நீங்கள் அவுட்புட் எடுக்கிறீங்க. அது ஒரு 1 GBக்குள்ளே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதை சூப்பராக உங்களோட மொபைல் டேட்டாவை யூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிட முடியும். பட் அது ஒரு 1.5 GB இருக்குது, 2 GBக்கு மேலே போகுதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க?
கண்டிப்பாக மொபைல் டேட்டா வச்சு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறவங்க, யூடியூப் சேனலை ரன் பண்ணுறவங்களுக்கு அது சிரமமாக தான் இருக்கும். நீங்கள் வீட்டில் ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் வச்சுருக்கீங்க, அன்லிமிட்டட் நெட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை. பட் மொபைல் டேட்டா வச்சு தான் நீங்கள் யூடியூப் சேனலை ரன் பண்ணுறீங்கன்னா ஒரு ஜிபிக்குள்ளே இருக்கிற வீடியோஸை தான் ஈஸியாக உங்களால் அப்லோட் பண்ண முடியும். அதுக்கு மேலே போச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு நாளைக்கு 1.5 GB டேட்டா கணக்கு தான் நீங்கள் பிளான் தான் போட்டிருக்கீங்க. ஸோ ஏதோ ஒரு நெட்வொர்க்கு ஒரு நாளைக்கு 1.5 GB டேட்டா தான் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஒரு 2.5 GBக்கு ஒரு வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணி அவுட்புட் எடுத்து வச்சுருக்கீங்க. அதை எப்படி நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்க? அப்போ யோசிச்சு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஒர்க் ஃப்ளோ வந்துட்டு பாதிக்கும். நீங்கள் ஒரு வீடியோ எடுத்து எடிட் பண்ணி அதை அப்லோட் பண்ணும்போது ரொம்பவே உங்களுக்கு சிரமமாகும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் 1080 பிக்சல் ஒரு வீடியோ எடுக்கிறீங்கன்னா 1080 பிக்சல்லே வந்துட்டு அதை எடிட் பண்ணிக்கோங்க. இல்லை 4Kல நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்கனாலும் அதை 1080 பிக்சல்லே நீங்கள் அவுட்புட் எடிட்டிங்கில் அவுட்புட் எடுத்துக்கோங்க. அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ரெக்கமெண்டட் அண்ட் பெஸ்ட்டு வீடியோ ரெசல்யூஷன். தம்பி, என்கிட்ட இருக்கிற மொபைலில் 720 பிக்சல் தான் ஹை குவாலிட்டி, அதுக்கு மேலே என்னால் வீடியோ எடுக்க முடியாது அப்படின்னா தாராளமாக நீங்கள் 720 பிக்சல்லையும் வீடியோஸை எடுக்கலாம். வீடியோஸை எடிட் பண்ணி அவுட்புட் எடுத்து 720 பிக்சலில் யூடியூப்பில் வீடியோஸையும் அப்லோட் பண்ணுங்கள். பட் 720க்கு கீழே போகாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி ஏகப்பட்ட கிரியேட்டர்ஸ் யூடியூப்பில் வந்துட்டு தான் இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஓரளவுக்கு மினிமம் குவாலிட்டியோடு தான் வராங்க. அவங்களோட கண்டென்ட்டும் சரி, வீடியோ குவாலிட்டியும் சரி ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஸோ அவங்க கூட நம்ம போட்டி போடணும் அப்படின்னா அட்லீஸ்ட் மினிமம் குவாலிட்டி இருக்கிற ஒரு வீடியோவாவது நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் நான் அந்த 720 பிக்சல் அப்படிங்கிறத ஒரு மினிமம் பேசிக் ரெக்குயர்மெண்ட்டாக வந்து நான் வச்சுக்கிறேன். ஸோ 720 பிக்சலுக்கு கீழே நீங்கள் யூடியூப்பில் வீடியோஸ் அப்லோட் பண்ணாதீங்க. அதுக்கு மேலே தாராளமாக நீங்கள் அப்லோட் பண்ணலாம். 720, 1080, 2K, 4K எதில் வேணாலும் நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். அட் தி சேம் டைம் ஒரு ரெக்கமெண்டட் ரெசல்யூஷன் அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா 1080 பிக்சலை வந்துட்டு நான் சொல்லுவேன். மற்றபடி நீங்கள் எந்த ரெசல்யூஷனில் வேணாலும் வீடியோஸ் எடுக்கலாம், எந்த ரெசல்யூஷனில் வேணாலும் வீடியோஸை யூடியூப்பில் அப்லோடும் பண்ணலாம். ஸோ நீங்கள் கவனிக்க வேண்டிய இந்த 2 விஷயம் தான். ஒன்று, உங்களுடைய கேமராவுடைய ஹை ரெசல்யூஷன் குவாலிட்டி என்னங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. அது வந்துட்டு மொபைல் கேமரா வந்தாலும் சரி, இல்லை DSLR கேமரா, எந்த கேமரா வந்தாலும் சரி, அதோட ஹை ரெசல்யூஷன் குவாலிட்டி என்னங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரியே உங்களுடைய எடிட்டிங் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேருடைய ஹை எக்ஸ்போர்ட் கெப்பாசிட்டி என்னங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய வீடியோஸ் வந்து நீங்கள் ஷூட் பண்ணுறதாகட்டும், எடிட் பண்ணுறதாகட்டும், இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ரெக்கமெண்டட் வீடியோ ரெசல்யூஷன் அப்படின்னா 1080 பிக்சல் அதை தான் வந்துட்டு நான் சொல்லுவேன். முக்கியமாக மொபைல் யூடியூபர்ஸ்க்கு அந்த ரெசல்யூஷன் எடுக்கிற வீடியோஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் 4K வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுடைய கண்டென்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குன்னா தாராளமாக நீங்கள் 4K வீடியோஸும் அப்லோட் பண்ணலாம். எந்த ஒரு தப்புமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ட்ராவல் வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க, ஒரு சீனரியை வந்து நீங்கள் காமிக்கிறீங்க, ஒரு வாட்டர் ஃபால்ஸை காமிக்கிறீங்க, அதெல்லாம் 4Kல பார்க்கும்போது இன்னும் பிரம்மாண்டமாக வேறு லெவலில் இருக்கும். அப்போ அந்த மாதிரியான வீடியோஸ்லாம் தாராளமாக நீங்கள் 4Kல எடுத்து அப்லோடும் பண்ணலாம். ஸோ உங்களோட கண்டென்ட் குவாலிட்டி 4Kல எடுத்து போடுற அளவுக்கு ஒர்த்தாக இருக்கும் பட்சத்தில் தாராளமாக நீங்கள் 4K வீடியோஸும் வந்துட்டு அப்லோட் பண்ணலாம். இல்லை ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 1080 பிக்சல் வீடியோவே வந்துட்டு யூடியூப்பில் அப்லோட் பண்ணலாம். எந்த ஒரு தவறுமே கிடையாது. ஸோ வீடியோ ரெசல்யூஷனை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி மொபைல்ஸில் நான் சொன்ன இந்த 4 ரெசல்யூஷன் 720 பிக்சல், 1080 பிக்சல், 2K, 4K நாளில் ஏதாவது ஒன்றாவது கண்டிப்பாக அதில் சப்போர்ட் பண்ணும். அதில் எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மொபைலில் பொறுத்த வரைக்கும் எந்த ரெசல்யூஷனில் நீங்கள் வீடியோ எடுத்தாலும் கண்டிப்பாக ஒரு மேனுவல் கேமரா ஆப்பை யூஸ் பண்ணி வீடியோஸை ஷூட் பண்ணுங்கள். அதில் இருக்கிற டிஃபால்ட் கேமரா ஆப்பை தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. அது ஏன் அப்படிங்கிறத பற்றிலாம் பழைய எபிசோட்ஸில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் இன்னும் பார்க்கல அப்படின்னா ஆரம்பத்திலேருந்து வரிசையாக பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்ச விஷயம் அவ்வளோதான். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா யோசிக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ எத்தனை நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் பாபா. பை.